2026ஆம் ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் அபார வெற்றி பெற்று விஜய் சார் தான் முதல்வர் ஆவார் என அவருடைய ரசிகர்கள் கூறி வருகிறார்கள். அதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா. எடுத்த எடுப்பில் அத்தனை தொகுதிகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு கிடைக்க வாய்ப்பு கிடையாது. அதனால 2026ஆம் ஆண்டு தளபதியால் முதல்வராக முடியாது என அரசியல் நிபுணர்களுமே தெரிவித்து வந்திருக்காங்க. இப்படி ஆளாளுக்கு தளபதி கட்சி பற்றி பேசி வரும் நேரத்தில் அவருடைய தோழியான த்ரிஷா அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் சேரப்போகிறார் என பேச்சு கிளம்பியிருக்கு. அதாவது சவுத் குயின் என அழைக்கப்படும் த்ரிஷா அரசியலுக்கு வர வேண்டும் என்பதே அவருடைய அரசியல் விருப்பமாகவும் இந்த நேரத்தில் இப்படி ஒரு தகவல்களுமே வெளிவந்திருக்கு. நண்பர், தளபதியுடைய கட்சியில் சேர்வது நல்லதுதான், ஆனால் நான் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்கிறேன் என த்ரிஷா அவர்கள் அறிவிப்பு வெளியிடும் வரை இந்த தகவலை நம்ப முடியாது. இதற்கிடையில த்ரிஷா அவர்களே மகளிர் அணி தலைவியாக்கங்கள் விஜய் என ரசிகர்களுமே கோரிக்கை விடுத்துட்டு இருக்காங்க. இதற்கு முன்பு விஜய் சாருடைய பிறந்த நாளுக்கு லிப்டில் எடுத்த மிரர் செல்ஃபியை சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வாழ்த்து தெரிவித்த த்ரிஷா அந்த புகைப்படமுமே வைரலானது. தளபதியும் த்ரிஷாவும் பல ஆண்டுகள் கழித்து சேர்ந்து நடித்த லியோ திரைப்படம் வெற்றி பெற்று லோகேஷ் கனகராஜ் இயக்கிய அந்த படத்துல பாத்தீங்கன்னா தளபதியுடைய மனைவியாக நடித்திருந்த த்ரிஷா அவர்களுக்கு இடையேயான கெமிஸ்ட்ரி ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.